Guys, welcome to Ashok Vlogs. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை விட்டு வந்த உடனே ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளிங்க ரோடு வந்து ரொம்ப நாளாக ஒரே பாட்ஹோல்ஸாக இருக்கு. ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரை திட்டுறதுல ஒன்றும் தப்பே கிடையாதுங்க. Guys, welcome to Ashok Vlogs. இன்றைக்கி ட்ரையாம்ப் குரூப்போட ஒரு அஃபிஷியல் ரைடு ஒன்று போகிறோம். சென்னை டு ஊட்டி கிங்ஸ் கிளிப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிரீம்ஸ் ரோட்லேருந்து எல்லாம் கிளம்பி வராங்க. இங்கே ஒரு குரூப் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வண்டலூரில் நாங்கள் வந்திருக்கோம். இன்னொரு 5-10 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். போக போக உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் கோப்ரோ வியூவில். இப்போ வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குரூப் கிளம்பியாச்சு. எல்லாம் ட்ரையாம்ப் ரைடு ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குங்க, அவ்வளோதான் ஆயிருக்கு. இப்போ பாருங்களேன், விசிபிலிட்டியே கிடையாது. பனி எப்படி இருக்குது பாருங்கள், சுத்தம். ஐயோ, டெரிஃபிக்காக இருக்குது பனி. இப்போ இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை விட்டு வந்த உடனே ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளிங்க ரோடு வந்து ரொம்ப நாளாக ஒரே பாட்ஹோல்ஸாக இருக்கு. ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரை திட்டுறதுல ஒன்றும் தப்பே கிடையாதுங்க. அந்த ரோடை போடவே இல்லை. தமிழ்நாட்டுக்கு எதுவுமே அவன் செய்ய போகிறதில்ல. ஏன்டா பிளாக் பண்ணுறோன்னு இருக்கு எனக்கு. இவனை திட்டியே எனக்கு வந்து அந்த ரோடு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக அப்படி தான் ஓட்டையும் பள்ளமுமா இருக்க. ஒரு மெயின் ஜிஎஸ்டி ரோடு பாருங்கள், பயங்கர பனி. அதுதான் கொஞ்சம் நிறுத்தி பேசுகிறேன். ஐயோ, சுத்தங்க. எதிர்க்க சைடு எதுவுமே தெரில. நான் வந்து எல்லோ லைட் வச்சுருக்கேன், ஆனால் அது ஒரு பெரிய இதுவாக இப்போ எப்படி இருக்குன்னு தெரில எனக்கு. அந்த எல்லோ கவர் போட்டால் சுத்தமாக இருக்குது. ஐயோ, கம்ப்ளீட்டாக ஒன்றுமே தெரில. 7 மணி ஆகணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வெளிச்சம் வந்தால் தான். இது பாருங்க, மேலே ட்ராவல் ஆகுதுங்க மிஸ்ட்டு. இது பாருங்க. ஐயோ, சுத்தமாக ட்ராவல் ஆகுது அப்படியே. இந்த பிளேன்லாம் போகும்போது வருமே. ஆனால் இன்றைக்கி போட்டிருந்தான் நியூஸில் பனிமூட்டம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு. இது பாருங்க, பயங்கரமாக இருக்குது பனி. கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன், அப்புறம் ஆன் பண்ணுறேன். அங்கே இருக்குது பனி பாருங்களேன், ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஐயோ, இந்த மாதிரி ஒரு பனிமூட்டத்தை நான் ஒரு 6 வருஷ ரைடில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு விளாகில் போட்டிருக்கேன் பாண்டிச்சேரிக்கு பிப்ரவரியில். பட் இந்த அளவுக்கு பார்த்ததே கிடையாது. சுத்த விசிபிலிட்டியே 50 மீட்டருக்கு தான் இருக்குது விசிபிலிட்டி. மக்கள்லாம் எங்கே போயிருக்காங்கன்னே தெரில. அடித்து தள்ளின்னு போயிட்டு இருக்கிறாங்க ஸ்பீடில். பட் இதில் எப்படி ரொம்ப ஸ்பீடாக போக முடியும்? ஃப்ளாஷர் லைட்லாம் வேறு போட்டாச்சு. அசாடு போட்ட பாருங்க, ஒன்றுமே தெரில. சுத்தமாக தெரிலங்க. இப்போ ஒரு 200 மீட்டர் தெரியுது. இந்த மரம் இருக்கிறதுனால ஓப்பன் இதாக இருந்ததுன்னா பனியோட எஃபெக்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பாருங்கள், எதிர்காலம் ஃபுல்லாக. மணி 6:28. இன்னொரு 136 கிலோமீட்டர் என்னமோ காமிக்குது உளுந்தூர்பேட். எக்ஸாக்டாக 2 மணி நேரம்னு சொல்லுது இதில். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக தான் கால்குலேட் பண்ணோம் அது. ஏன்னா பிகாஸ் இந்த பனி இப்படி இருக்கு. கொஞ்சம் வெளிச்சம் வெயில் வந்தாலும் அது சூரியன் உரிச்சா பரவாயில்ல. அதில் இது விண்ட்ஸ்க்ரீன்லலாம் அப்படியே பனி கொட்டி தண்ணி கொட்டுறது பாருங்க. இது கோயிங் டு பி ரைட் ஆஃப் தி லைஃப் ஐ திங்க். வித் ஸோ மச் மிஸ்ட். சாயங்காலம் இன்றைக்கி ஊட்டி ஏறும்போதும்
எல்லோ லைட்டாக எல்லோ கவரை மாட்டிடணும். இப்போயே நான் போட்டிருந்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். டைகர் பைக் மாதிரி வராதுங்க, உண்மையிலே சொல்கிறேன். பா டெரிஃபிகர். கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன் கொஞ்ச நேரம். ஐயோ ஆஃப் ஆகல, கேமரா இருக்குது, ஆனில் தான். அந்த ஸ்பாட்டில் வச்சு அழுத்த முடியல என்னால். சிங்க் பண்ணலாம் இதோட கோப்ரோவா பண்ணிவிட்டு இதுலேருந்து ஆன் ஆஃப் பண்ணுறேன் அடுத்தது கொஞ்சம் வெளிச்சம் வந்தப்புறம். இப்போ வந்து மணி 7:14. ஸோ அந்த வெளிச்சம் வந்தாச்சு. ஆனால் கொஞ்சம் மிஸ்ட் இருக்குது, அது ஒன்றும் நமக்கு பெரிய பாதகமாக இல்லை. 108 கிலோமீட்டர்ஸ் வீட்டிலேருந்து வந்திருக்கோம். இப்போ வந்து உளுந்தூர்பேட் 8 to B 8:31 AM காமிக்குது. ஸோ பார்க்கலாம். இப்போது டிராஃபிக்கும் இருக்குது கொஞ்சம், இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த கார் இந்த மாதிரி 2 சைடும் போனாங்கன்னா ட்ராக்கில் பாருங்கள். ஈவனும் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸும் இருக்குது நிறையா ரோட்டில். ஸோ நாட் பேட். ஒரு வீட்டிலேருந்து 5 o'clock, வண்டலூர் ஒரு 5:35 or something. அப்புறம் அங்கேருந்து ஒரு 5:45 6 கிளம்பியிருப்போம்னு நினைக்கிறேன். 5:50 இருக்கும் கிளம்பிட்டாங்க. 5:50 கிளம்பிட்டாங்க. 6 o'clockனு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 7:16 அங்கே எதுவும் ஆயிருக்கு. இதே தான் இந்த ஜிஎஸ்டி ரோட்டில். இவன் சும்மா இந்த புல்தல் கேஸு நிதின் கட்காரி அத்தை பண்ணிட்டேன், அமெரிக்காவுக்கு ஈக்குவலண்ட்டாக பண்ணிவிடுவேன், ரோடை இப்படியே கதை பண்ணின்னு இருக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. அண்டு தமிழ்நாட்டுக்கு எஸ்பெஷலி பாட்வல்ஸை கூட சரி பண்ணல. அதான் பார்த்தோமே பெருங்கலத்தூருக்கு அப்புறம். அவன் பேசவே கூடாது, வாயை தரக்கூடாது. அவன் திறக்கிறதுக்கு அவனுக்கு ஒக்கே கிடையாது. வாயும் இன்னொன்றையும் சேர்த்து மூடின்னு இருக்கணும் அவன். பாருங்கள் எங்கே பாரு பாட்வல்ஸு. மழைலாம் முடிஞ்சு 3 மாதம் 4 மாதம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் சென்னை, இந்த செங்கல்பட்டு இந்த சைடில் மழையே அவ்வளோ கிடையாது. மக்கள்லாம் முன்னாடி போயிட்டாங்க, எல்லாம் தலை தெரிக்கிற வேகத்தில் போயிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி போகுது ஃபர்தராக ரைடு. இன்றைக்கி உளுந்தூர்பேட் A to Bயில் சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சேலம் A to Bயில் சும்மா ஒரு பிரேக்குன்னாங்க. திரும்பி அங்கே ஏதாவது ஒரு டீ குடிப்பாங்க. அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம் அதில் வந்து லஞ்சுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் வாக்கில் ஊட்டி ஏறுவோம். இது பாருங்கள், இப்படி தான் டிராஃபிக் பயங்கரமாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு லாரினால அப்படியே நின்று போகிறோம் டிராஃபிக்கு. பயங்கரமாக எடுத்துகிட்டு போகிறான் இவன். நம்ம வந்து ஒரு ஸ்டெடி ஸ்பீட்லேயே போய்க்கலாம், 100, 110 அந்த மாதிரி. பார்க்கலாம். பின்னாடி ஏதோ ஒரு ட்ரையம்ப் மாதிரி தான் தெரியுது, என்ன வண்டின்னு தெரியலையே. இவராக இருக்குமோ ஒரு வேளை. வெங்கட் பஞ்சர் போடணுன்னாரு. பஞ்சர்லேயே ஒரு 100 கிலோமீட்டர்லாம் ஓட்டலாமான்னு எனக்கு தெரில என்னென்னு. ஆணி கழண்டிதுன்னா ரிஸ்க் ஆகிடும். ஆணி கழலாமல் இருந்ததுன்னா ஓகேன்னு நினைக்கிறேன். ஆனால் கீழ்ச்சிடக்கூடாது உள்ள. ஊர்வசி
கேமரா கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிக்கிறேன், அப்புறம் ப்ரீஃப் பண்ணுறேன். ஏடிபி வரும்போது ஆன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு A to Bல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இப்போ புறப்பட்டாச்சு. அடுத்தது வந்து சேலத்தில் வந்து நெய்க்காரன்பட்டி, சண்டைக்காரன்பட்டி, கொலகாரன்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல கொஞ்சம் பெங்களூர் அங்கேருந்தெல்லாம் ரைடர்ஸ் வராங்க போல இருக்குது. கோயம்புத்தூர் எங்கேருந்தோ சம்வேர் பெங்களூர்லேருந்து. ஸோ அடுத்த மீட்டிங் பாயிண்ட் அதுதான். நல்ல வேளை அதில் போயிட்டு அடிச்சிருப்பேன். போய் அடுத்த மீட்டிங் லொக்கேஷன் அங்கே நம்மளோட டுபாக்கூர் மேப் ஃபோனில் அதை போட்டாச்சு. திடீர்னு மேப் ஃபோன் வந்து டுபாக்கூருக்கு தான், டுபாக்கூர் ஃபோன் தான் அசைன் பண்ணியிருக்கேன். ஐஃபோன் மாட்ட முடியாது, இது கொண்டு வந்திருக்கேன். இருந்தாலும் கார்மின் ஜூமோ எக்ஸ்ட்ரீம் எடுத்துன்னு வந்திருக்கேன். தேவைப்பட்டால் ஒர்ஸ்ட் ஆகிடுச்சின்னா நிலமை போடுறதுக்கு. இப்போ வந்து எல்லாம் போயின்னு இருக்காங்க பாருங்கள். ஸோ நெய்க்காரம்பட்டி, கொலகாரம்பட்டி அதில் மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இதுக்கு மூவ் பண்ணுவோம், மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையத்தில் தான் லஞ்சு. இப்போ வந்து ஒரு சாம்பார் வடை, ஒரு மசால் தோசை, ஒரு மாசா கேனில் வருது, பரவாயில்ல. சாப்பிட்டாச்சு, தாகம் அடிச்சது, மாத்திரையும் சாப்பிட்டாச்சு, பிபி டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சு. இனிமேல் டிராஃபிக் ஆரம்பிச்சிடும், வெயில் ஆரம்பிச்சிடும், எல்லாம் ஆகுங்க இனிமேல். டூ ஹவர்ஸ் 13 minutes காமிக்கிறது. பார்க்கலாம் எப்படி போகிறது ரைடு இன்றைக்கி ஃபர்தரான. இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் திரும்பி போடுறேன். இப்போ வந்து 261 கிலோமீட்டர்ஸ் பண்ணியாச்சு. அங்கே முன்னாடி ஒரு ஸ்ட்ரீட் ட்ரிபிள் RS போயின்னு இருக்கார் பாருங்க. நானும் அவரும் ஒரு பேரா போயின்ட்டுருக்கோம். அவரும் என்னோட ஒரு மாதிரி ஓட்டின்னு போகிறாரு, எனக்கு சிங்க் ஆகிற மாதிரி. இப்போ அடுத்த மீட்டிங்க்கு பாயிண்ட்டுக்கு இன்னும் 85 kilometers. Next meeting point at 85 kilometers. A to B கொலகாரம்பட்டி, சண்டக்காரம்பட்டி, நெய்க்காரம்பட்டி, 3 பட்டி. நானும் இவரும் ஒன்றா போயிட்டுருக்கோம், ஒரே ஒரு வேவ் லெங்க்த்தில். ஐ எம் ஃபாலோயிங் ஹிம். பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போடுவாங்க அவங்க யாரோ பெங்களூர்லேருந்து கிகின்னு ஒருத்தர் வராருன்னா போயிட்டுருக்காங்க ஃபாஸ்ட்டாக. அன்வர் குரூப்பு, அது ஒரு குரூப்பு. அன்வர், முருகேசன் எல்லாம். இப்போது எங்கள் குரூப்பில் இருந்த ஒரு கும்பல் போயிடுத்து போலக்கு. கார்த்திக்கு, அப்புறம் வெங்கட் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களாம் கவனிக்கவே முடியறதில்ல, யார் போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு. டக்குன்னு நம்மளை தாண்டி போயிடுறாங்க. பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் வராது. ஒரு 15-20 நிமிஷம் அவ்வளோதான். 10-15 நிமிஷம் ஸ்டடியாக போகுது வண்டி.
டைகர் ஜிம்முன்னு போகுது. எப்படி ஸ்டடியாக போகிறார் பாருங்க. இப்போது அந்த மேட்டுப்பாளையத்துக்கு அப்புறம் ஊட்டி ஏறினப்புறம் அங்கே அந்த என்ட்ரன்ஸில் அந்த கிங்ஸ் சேரிங் கிராஸ் அது பக்கத்தில் தான் இதுக்கு ஏதோ பிரியும்னு நினைக்கிறேன், இந்த கிங்ஸ் கிளிஃபுக்கு. போக போக அப்டேட் பண்ணுறேன் எப்படி போகுது வண்டி எல்லாம், ரைடு எல்லாமே. ஆஃப் பண்ணிக்கிறேன் கேமராவை. இப்போ வந்து கிட்டத்தட்ட 438 கிலோமீட்டர்ஸ் பண்ணியாச்சு. பெருந்துறை அதெல்லாம் தாண்டியாச்சு. இப்போ மத்தியானம் லஞ்சு வந்து குக்கு பவனம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டுப்பாளையத்துக்கு முன்னாடி இந்த ரோடு வந்து சேலம் கொச்சின் ரோடு கோயம்புத்தூர் வழியாக போய் போகும். நம்ம கோயம்புத்தூர் போவேன், நான் நடுவிலே மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு டைவர்ஷன் எடுத்து மேட்டுப்பாளையம் டு ஊட்டி, அதுதான் இந்த ரூட்டு. இப்போ குக்கு பவனம்னு தான் போட்டிருக்கேன் நான் இதில் ஆண்ட்ராய்டில், இந்த டுபாக்கூர் ஃபோனில். இன்னும் 56 கிலோமீட்டர்ஸு. அவங்கெல்லாம் நான் வந்து கொஞ்சம் பெட்ரோல் போட்டுன்னு வந்தேன், அவங்க போட்டு முடிச்சுருந்தாங்க முன்னாடியே. அப்புறம் தான் நான் பெட்ரோல் போட்டேன். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் லாஸ்ட்டாக தான் போயின்னு இருக்கேன். அவங்களாம் அசுர வேகத்தில் அசுரன் மாதிரி போயின்னு இருக்காங்க. மேட்டுப்பாளையம் 70 அப்படின்னு காமிக்குது. ஸோ 56 குக்கு பவனம், மேட்டுப்பாளையத்துக்கு 14 கிலோமீட்டர் முன்னாடியே குக்கு பவனம் வருது. ஓகே, நான் குக்கு பவனத்தை ரீச் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன். செம்ம ரோடு. ஆனால் இது கிட்டத்தட்ட 6 hours 52 minutes ஓட்டியாச்சு. ஓகே, அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். அதாவது லஞ்ச் வந்து குக்கு பவனம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு 8-10 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே தான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு 650 மீட்டர்ஸில் குக்கு பவனம் வரப்போகுது. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஊட்டி ரைடில் வந்து மார்னிங் ஒரு 5:30 ஸ்டார்ட் பண்ணோம். 5:45 கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். இங்கே குக்கு பவனம்னு சொல்லிட்டு மேட்டுப்பாளையம் ஊட்டிக்கு ஒரு ஜஸ்ட்டு 55-60 கிலோமீட்டருக்கு முன்னாடி. ஆல்மோஸ்ட் குரூப்பில் எல்லாருமே வந்து சேர்ந்தாச்சு, லஞ்சு முடிச்சாச்சு. தப்பி தவறி இந்த குக்கு பவனத்தில் மாத்திரம் சாப்பிட்டுடாதீங்க. இதை தாண்டி ஒரு A to B இருக்குது, அதில் சாப்பிடுங்க. ஊட்டி மலை மேலே ஏற போகிறோம். இப்போ கொடைக்கானலுக்கும் ஊட்டிக்கும் வந்து இ பாஸ் இல்லாமல் போக முடியாது. இ பாஸ் எடுக்கணும். ஸோ அந்த செக் போஸ்ட் இப்போ வரும். ஒரு மாடு குறுக்க போச்சு, இவன் வந்து என்னமோ அதோட கொஞ்சின்னு இருக்கான். அப்படியே பின்னாடி வண்டி வருதுன்னு கூட தெரியாத இந்த சாண்ட்ரோ ஒரு பழைய வண்டியை வச்சுன்னு கல்லார் செக் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ இ பாஸ் செக் பண்ண போகிறாங்க. பார்க்கலாம் என்ன கேட்குறாங்கன்னு. இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன், பாக்கெட்டில் இருக்க. இன்னும் 45 கிலோமீட்டர். ஆனால் மலை கரெக்டாக 1 hour 48 minutes சொல்லுது. vehicles with e-pass. அப்படியே விட்டான், அவ்வளோதான். vehicles with e-pass. பாஸ் இருந்தால் அதில் போகணும். நின்று பார்க்குறதுக்கெல்லாம் அவனுக்கு நேரம் கிடையாது. இதுதான் கிங்ஸ் கிளிஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டியில் நாங்கள் தங்கியிருக்கிற ரிசார்ட்டு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஈவினிங் ஒரு 5:30க்கு ஊட்டியை ரீச் பண்ணியாச்சு. பைக்ஸ் எல்லாம் பார்க் பண்ணியாச்சு பாருங்கள்.
நிறையா பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இறங்கிறது வந்து ஸ்டீப்பாக கேர்ஃபுல்லாக இறங்கணும். இந்த ஹில் ஸ்டேஷன் எல்லாமே இப்படி தான் இருக்கும்.